ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி 2. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதை கேட்கலாம். மறுநாள் மாலை 6 மணி. கார்த்திகேயன் ஆண்களுக்கான உடைகள் மட்டும் விற்கப்படும் அந்த பெரிய துணி கடையில் தனக்கான உடைகளை தேர்வு செய்து கொண்டிருக்கும் போதுதான் அபிநயா வேலை தேடி அலைந்து எந்த வேலையும் கிடைக்காமல் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று யோசித்தபடியே அந்த துணிக்கடையை தாண்டி சென்றாள். அவள் கால்கள் அப்படியே நின்றன. அவ்வை சண்முகியா ஒரு ஆம்பளை வேஷம் போடலாம்னா சண்முகனா நாயே வேஷம் போட்டு அந்த சக்திவேல் கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடாது. வேலை கிடைக்கிறதும் கிடைக்காததும் 2ஆம் பட்சம். முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமே. ஒரு பொண்ணா வேலை தேடி அலையிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். வேலையெல்லாம் ஈஸியா கிடைக்கும். அழகு இருந்தா இன்னும் சீக்கிரமாவே கிடைக்கும். எனக்கும் கிடைக்கதான் செஞ்சது. ஆனா என்ன, பிஏ வேலை கொடுப்பாங்க. பிஏனா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும்னு அழுத்தி சொல்லுவாங்க. அதோட பொருளே மாறும். முடியாதுன்னு 20க்கு மேற்பட்ட இடங்கள்ல சொல்லியாச்சு. இனி எத்தனை இடங்கள்ல இதையே சொல்றது? அப்படியே ஏதாவது இடத்துல வேலை கிடைச்சா கூட அந்த ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கிற ஆம்பளைங்களுடைய தப்பான பார்வைய தாங்கிக்கணும். அதை விட கொடுமை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. சேலை எனக்கு வசதியான உடையே இல்ல. ஆனா என்ன பண்றது, என்னுடைய வறுமைக்கு என் அம்மாவோட சேலை தானே எனக்கு கை கொடுக்குது. ஒரு கருப்பு, சிகப்பு, வெள்ளைன்னு 3 ரவிக்கு மட்டும் போதும். எந்த காட்டன் சேலையா இருந்தாலும் அந்த ரவிக்கு அதுக்கு மேட்ச் ஆகும். இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். ஆம்பளை வேஷம் போட்டாலும் ரொம்ப ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கருப்பு பேண்ட் மட்டும் போதும். அப்பா சட்டை எனக்கு சரியாதான் இருக்கும். ஆனாலும் தேவைக்கு ஒரு 2 சட்டை எடுத்து வச்சுக்கலாம். தனக்குள் கூறிக்கொண்டவள் தன் கைப்பையை திறந்து பார்த்தாள். அதில் 1000 ரூபாய் மட்டுமே இருக்கிறது. அவளது வங்கி கணக்கில் ஒரு 10,000 இருக்கிறது. அவள் அப்பா சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டிய காசு. சரி, பார்த்துக்கலாம் என்று முணுமுணுத்தவள் அந்த துணி கடைக்கு வந்தாள். தனக்கான பேண்ட் சட்டையை தேர்வு செய்து கொண்டிருக்கும் போதுதான் அவள் கண்ணில் கார்த்திகேயன் சிக்கினான். கோவையில் கல்லூரியில் படிக்கும் போது அவளது சீனியராக படித்தவன். பெண்கள் அவனை சுற்றி வட்டம் அடிக்கும் போது கல்லூரியின் பேரழகியை பலார் என்று கன்னத்தில் அறைந்து, இந்த உரசுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று கூறி அவனை வட்டமடித்த பெண்களுக்கும் சேர்த்து எச்சரிக்கை விடுத்தவன். அவளும் அவனை ஒருதலையாக காதலிக்கவே செய்தாள். ஆனால் அவன் அடியின் சூட்டை அறிய விரும்பாதவள் அவனை நெருங்கவில்லை. அவளை நெருங்கிய எவனையும் அவள் கண்டுகொள்ளவும் இல்லை. ஆனாலும் இன்றளவும் உயிராக கார்த்திகேயனை அவள் நேசிக்கிறாள். ஆனால் அந்த காதலை கூறும் தைரியம் அவளுக்கு இல்லை. கார்த்திகேயன் கல்லூரியை விட்டு செல்லும் அந்த நாள் வரும் வரை அவள் காதலை கூறும் தைரியம் அவளுக்கு வரவே இல்லை. அந்த நாளும் வந்துவிட்டது. சீனியர்களை வழி அனுப்பும் அந்த விழா நடந்தேறி கொண்டிருக்கும் போது தன் காதலை இன்று எப்படியாவது அவனிடம் கூறிவிட வேண்டும் என்று அவனையே சுற்றி சுற்றி வந்தவள் அந்த இருளில் மின் விளக்குகள் மின்தடையில் அணைந்த அந்த நொடி அவன் மீது கொண்ட காதலின் உச்சத்தில் அவன் கன்னத்தில் பஜக்கென்று முத்தமிட்டாள். ஆனால் அவன் தலையை திருப்பியதை அவள் அறியவில்லை. அந்த முத்தம் அவன் உதட்டில் பதிந்தது. ஏய், யாரடி அவ என்று கத்தியவன் அவள் கரத்தை பிடித்து விட்டான். சிக்கிக் கொண்டாலும் தன் கையை இழுத்து கொண்டு அவள் ஓடிவிட அவள் வளையல் மட்டும் அவன் கையில் சிக்கிக் கொண்டது. 2 சவரன் வளையலே ஆனாலும் என்ன செய்வது? அதை அவனிடம் இருந்து வாங்கவா முடியும்? 2 நாட்கள் அந்த வளையலோடு அவன் கல்லூரி முழுவதும் சுற்றி திரிந்து இது யாரோட வளையல் என்று கோபமாக கேட்பதை அவள் காணவே செய்தாள். அந்த வளையல் அபிநயாவின் வளையல் என்று அவள் தோழிகளுக்கு கூட தெரியாது. அன்றுதான் முதல் முறை அவள் அம்மாவின் 3 வளையல்களில் ஒன்றை அவள் அணிந்து வந்திருந்தாள். அது அவன் கையில் சிக்கியும் விட்டது. நடந்ததை அறியாது அது ஒரு தங்க வளையல் என்று அறிந்த ஒரு மாணவி அது தன்னுடையது என்று கூறி அவன் முன் சென்று நிற்க பலார் என்று அவள் கன்னம் பழுக்க ஒரு அறை விட்டான். அவன் ஏன் அடித்தான் என்று அந்த மாணவிக்கு தெரியவில்லை. என்றாலும் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டவள், சாரி, இது ஏன் வளையல் இல்ல, என் வளையல் மாதிரி இருந்தது, இது என்னதில்ல என்று கூறி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓடியே விட்டாள். அந்த வளையல் என்ன ஆயிற்று என்று அவளுக்கு தெரியாது. அது அவனிடம் இருக்கிறதோ இல்லை அவன் அதை தொலைத்து விட்டானோ. அவளது கல்லூரியில் படித்தவனை அவளுக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒருவள் அந்த கல்லூரியில் படித்தது அவனுக்கு தெரியுமா? சந்தேகமே. தனக்கான உடைகளை எடுத்துக்கொண்டு அபிநயாவை தாண்டி சென்றவன் அவளை ஏறிட்டு கூட பாராது அவள் இதயத்தின் ஆழத்தில் ஒரு வலியாக உறைந்து நின்றான். ஏனோ அவள் விழிகள் பனித்தது. அவன் கல்லூரியை விட்டு சென்ற பிறகு பல முறை அவனை தேடி சென்னைக்கு வர அவள் மனம் துடிக்கவே செய்தது. ஆனால் அவன் ஒரு கோடீஸ்வரன் என்று தோழிகளில் யாரோ கூறியது அவள் செவியை எட்ட
அந்த எண்ணத்தை அவள் கைவிட்டு வருடங்களாகிவிட்டன. இப்போது சென்னைக்கு வரும்போது கூட அவனை ஒரு முறையாவது பார்க்கும் பாக்கியம் தனக்கு கிடைக்காதா என்று அவள் மனம் ஏங்கி தவித்துக் கொண்டுதான் இருந்தது. இதோ அவள் கண்ணெதிரில் அவனை ஆசையாய் பார்த்தவளின் மனதில் ஒரு சந்தேகம், இவருக்கு கல்யாணம் ஆகி இருக்குமா? அப்படி ஒரு எண்ணம் மனதில் உதயமானதும் சட்டென்று விழிகளை இழுத்துக்கொண்டு தனக்கான உடைகளை தேர்வு செய்து முடித்தாள். எடுத்த உடைக்கான காசை கட்டிவிட்டு அவளது உடையை வாங்கி கொண்டு திரும்பும் போது எதிரில் வந்த கார்த்திகேயனை காணாது அவன் மீது மோதிவிட்டாள். அன்று போலவே இன்றும் அவள் இதழ்கள் அவன் இதழில் பதிய அவள் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. சட்டென்று விலகியவள் சாரி சார் என்று கூற கோபத்தின் உச்சத்தை தொட்டவன் அவளை அறைவதற்காக கையை ஓங்கிவிட்டான். பயந்து போனவள் விழிகளை இறுக்கமாக மூடிக்கொள்ள அவள் மீது தவறில்லை என்று நினைத்தானோ என்னவோ ஓங்கிய கையை கீழே இறக்கியவன் பார்த்து போக கூடாது என்று கத்தினான். அடி விழவில்லை என்றதும் மெதுவாக விழிகளை திறந்து பார்த்தவள் சாரி சார், தெரியாம. தள்ளு, கோபமாக அவன் கூற அவனை ஒட்டாமல் உரசாமல் மெதுவாக அவனை தாண்டி செல்ல எதிரே வந்த பெண்மணி அவளை மோத தடுமாறி போனவள் அவன் மீது விழ இந்த முறை பலார் என்று அவளை அறைந்து விட்டான். அவள் விழிகள் நிறைந்து விட்டது. என்னப்பா இது, நான் ஏதோ தெரியாம அந்த பொண்ணு மேல மோதிட்டேன், அந்த பொண்ணு ஓ மேல மோதிட்டா, அதுக்கு போய் இப்படி அடிக்கிறியே? அந்த பெண்மணி கூற உங்களுக்கு என்ன கண்ணு தெரியாதா? இதுவே ஒரு ஆம்பளை தெரியாம இடிச்சிருந்தா ஏதோ தெரியாம பட்டுச்சுன்னு மன்னிச்சு விட்டுட்டு போயிடுவீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? எல்லா இடத்துலயும் சம உரிமை கேட்க தெரியுதுல, இங்கேயும் அதே உரிமைய வாங்கிக்கங்க. அபிநயாவை கோபமாக முறைத்தவன் இனி தெரியாம கூட நீ எவனையும் மோத மாட்ட, இனியாவது பார்த்து போ என்று கூறியவன் பில் பே செய்ய அவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தாள். ஷாப்பிங்கை முடித்துக் கொண்டு தன் காரை நோக்கி வந்தான் கார்த்திகேயன். அது பார்க்கிங்கில் நின்று கொண்டிருக்கிறாள் அபிநயா. அவனை கண்டதும் அவன் அருகில் வந்தவள் சார், உங்க பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை திருப்பி தந்துட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, ஏன் பொருள் உன்கிட்ட இருக்கா? நான் எதையும் மிஸ் பண்ணலையே, அவன் ஏளனமாக கூற அதை நான் திருப்பி கொடுக்கும் போது அது என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியும் சார். பார்க்க கொஞ்சம் அழகா கொஞ்சம் வசதியா ஒரு ஆம்பளைய பாத்திரக்கூடாதே அப்படியே வந்து நின்று வழிவீங்களே சார். நான் ஒன்னும் அந்த மாதிரி ஆம்பளை பார்த்து வழியிற பொண்ணு கிடையாது. எங்களுக்கு காசு கொஞ்சம் கம்மி தான், ஆனா கௌரவமா தான் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சொன்னேன்ல, உங்க பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை குடுத்துட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணேன். அவன் புரியாமல் அவளை பார்க்க பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். அவள் இப்படி அடிப்பாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ஒரு கணம் அவன் ஸ்தம்பித்து அப்படியே நின்று விட்டான். எந்த பொருளையும் யார்கிட்ட இருந்து வாங்க கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படியே யாராவது எதையாவது கொடுத்தா கூட அதை அவங்களுக்கு திருப்பி கொடுக்காம வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்பெஷலா சொல்லி இருக்காங்க என்று கூறியவள் அவன் சுதாரிப்பதற்குள் அங்கிருந்து ஓடி வந்தே விட்டாள். துணிக்கடை வாசலை எட்டியவள் அப்பாடா, இப்பதான் மனசு லேசாச்சு. இவரு வேணும்னா பெரிய பணக்காரரா ஆணழகனா இருந்துட்டு போகட்டும், அதுக்காக பொண்ணுங்க எல்லாரையும் எப்படி இவரு தப்பா பேசலாம், தப்பா நினைக்கலாம்? சிறிது சத்தமாகவே கூறியவள் ஐயோ வந்துட போறாரு. திரும்பி பார்த்தாள், அவனை காணவில்லை. வேகமாக ஓடி வந்து அங்கு நின்று கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றில் ஏறினாள். அன்னை சீக்கிரமா எடுங்க, அவசரம் என்று கூற ஆட்டோ அங்கிருந்து நகர்ந்தது. இதே நேரம் தன் நிலைக்கு வந்திருந்த கார்த்திகேயன் அபிநயாவை தேடினான். அவளை எங்கும் காணவில்லை. அவள் அடித்ததை யாரும் பார்த்து விட்டார்களா? அவன் விழிகள் வேறு யாராவது அங்கு இருக்கிறார்களா என்று தேடியது. ஒருவரும் இல்லை. நல்லவேளை நான் தனியா கார் எடுத்துட்டு வந்தேன். டிரைவர் கூட வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? மானம் காத்துல பறந்திருக்கும். இவளை எங்க காணோம்? நால்புறமும் விழிகளை ஓடவிட்டு இன்னும் ஒரு முறை அவளை தேடியவன் இவ எங்க ஓடி ஒளிஞ்சிட போறா? இந்த சென்னையில தானே எங்கேயாவது இருப்பா. கண்ணுல சிக்காமலா போவா? என்னைக்காவது சிக்குவா. அன்னைக்கு இவள பற்களை நரநரவென்று கடித்தபடியே காரை நோக்கி நடந்தான். மறுநாள் காலை 10 மணி கார்த்திகேயன் அலுவலகத்திற்குள் நுழைந்தான். நேராக இன்டர்வியூ ஹாலுக்கு தான் வந்தான். இன்டர்வியூ ஹாலில் 50க்கும் மேற்பட்டோர் அமர்ந்திருக்கிறார்கள். இன்டர்வியூ 11 மணிக்கு தான். இப்போதே இத்தனை பேர் வந்து விட்டார்கள். அவன் நேராக இன்டர்வியூ நடத்தப்படும் அறைக்கு வந்து அமர்ந்தான். சிசிடிவி வழியாக வந்திருப்பவர்களையும் வந்து கொண்டிருப்பவர்களையும் கவனிக்க ஆரம்பித்தான். 10:45 ஆன போதுதான் அபிநயா ஆண் வேடம் அணிந்து அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். இன்டர்வியூ ஹாலுக்கு வந்தவள் 500க்கும் மேற்பட்டோர் அங்கு அமர்ந்திருப்பதை கண்டு திகைத்து போய் அப்படியே நின்று விட்டாள். காலியாக இருந்த ஒரு இருக்கையை கண்டவள் அதில் வந்து அமர்ந்தாலும்
இந்த வேலை தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்று நினைத்தாள். இங்க வேலை கிடைச்சா ஒரு பொண்ணா யாருக்கும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இங்கேயே கிடைச்சா நல்லா இருக்கும், கடவுளை நீதான் காப்பாத்து, மனதார இறைவனை வேண்டிக் கொண்டாள். சரியாக 11 மணி ஆன போது இன்டர்வியூ ஹால் பூட்டப்பட்டது. இன்டர்வியூ ஆரம்பமும் ஆனது. முதல் கட்ட தேர்வாக 50 கணினிகள் அங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. வந்திருந்த அனைவருக்கும் அந்த கணினியில் சிறு வேலை கொடுக்கப்பட அதில் 200 பேர் கூட தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற்றவர்களில் அபிநயா சேர்ந்துவிட அவளுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. அடுத்த கட்ட தேர்வாக கணினியில் இன்னொரு வேலை கொடுக்கப்பட்டது. அதில் சரியாக 45 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். அதிலும் அபிநயா இருந்தாள். இந்த 45 பேருக்கு மட்டும்தான் கார்த்திகேயன் இன்டர்வியூ நடத்தினான். 10வதாக சண்முகன் என்று அழைக்கப்பட தன் அண்ணனின் ஃபைலோடு இன்டர்வியூ அறைக்குள் நுழைந்தவள் கார்த்திகேயனை கண்டதும் ஃபைலை நழுவ விட்டாள். குனிந்து ஃபைலை எடுத்தவள் அப்படியே ஓடிவிடலாமா என்று கூட நினைத்தாள். திகைத்து நிற்பவளை பார்த்து, மிஸ்டர் சண்முகம், என்னுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க, பிளீஸ் வந்து உட்காருங்க. சிறிது கோபமாக கார்த்திகேயன் அழைக்க தயங்கியபடி வந்து அமர்ந்தவள் ஃபைலை நீட்டினாள். ஃபைலை வாங்கி பார்த்தவன் ஏதோ 1-2 கேள்விகளை அவளிடம் கேட்டான். அதற்கு அவள் என்ன பதில் கூறினாள் என்று அவளுக்கு நினைவில்லை. நீங்க போய் வெளியில வெயிட் பண்ணுங்க என்று அவன் கூற வெளியே வந்தவள் அப்படியே வாசலை நோக்கி நடந்தாள். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. எஸ்கியூஸ் மீ, அந்த இளைஞனின் குரலை கேட்டு தலையை திருப்பி பார்த்தாள். நீங்க செலக்ட் ஆகி இருக்கீங்க மிஸ்டர் சண்முகம், பிளீஸ் அதுவும் அந்த ரூமுக்கு போங்க என்று ஒரு அறையை காண்பித்தான் அந்த இளைஞன். மனம் முழுவதும் பயம் பரவி இருந்தாலும் அந்த இளைஞன் கூறிய அந்த வார்த்தை மனதின் ஒரு மூலையில் மகிழ்ச்சியை துளிர்க்க செய்தது. தன் மனம் கவர்ந்தவனின் அலுவலகத்தில் தனக்கு வேலை கிடைத்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சி அவளை குளிர்தென்றலாக தழுவ அவளுக்கு காட்டப்பட்ட அறையை நோக்கி நடந்தாள் அபிநயா. பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.